ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் kannammaKattappa. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் செஞ்சு மிச்சமான சில இன்க்ரீடியன்ஸை முக்கியமாக வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்ய போகிறோம். ஸோ ரெசிபிக்குள்ளே போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலும், இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ப்ளீஸ் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன், அதாவது நேம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு கடாயை வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடானதுக்கப்புறமா வெங்காயம் நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 2 சின்ன வெங்காயம், அதாவது நார்மலான சைஸில் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது நல்லா சாஃப்டானதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் பொடிகள்லாம் சேர்க்கலாம், மசாலா பொடிகள்லாம். 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா பொடி போட்டிருக்கேன். அண்ட் அது கூடவே 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்தை தகுந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பிஞ்சு உப்பு, ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது கூடவே நான் வந்துட்டு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்க்குறேன். அதாவது சிக்கன் 65 மசாலா சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா சிக்கன் 65 மசாலாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக 1/2 ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. அதையும் இது கூட சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் இதை வந்து நம்ம கிளறி விடணும். இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. தக்காளி துண்டு துண்டாக பெரிய துண்டாக இருந்தது அப்படின்னா அந்த கரண்டியாலேயே இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. உடச்சி விட்டுட்டு இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகணும் கம்ப்ளீட்டாக. ஸோ நம்ம சேனலில் வந்து கிவ்அவே நடந்துகிட்ருக்கு. அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவோட எண்டில் கொடுத்துருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் அண்ட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? எனக்கு அந்த மசாலா பத்தலைன்னு தோணுச்சு. அதனால் நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். சிக்கன் பொடி ஸ்கிப் பண்ணிட்டு மிளகு பொடி சேர்த்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி வெங்காயம் கூடவே நீங்கள் வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் கட்டப்பாக்காக பச்சை மிளகா ஆட் பண்ணல. அண்ட் அதே மாதிரி நம்ம இதில் இஞ்சி வெள்ளைப்பூடும் சேர்க்கலை. அப்படிங்கிறதுனால டக்குன்னு ரெடி ஆயிரும், டக்குன்னு வெந்துடும். அதே மாதிரி நம்ம வந்துட்டு இந்த மசாலாக்கு தேவையான உப்பு மட்டும் தான் சேர்த்துருக்கோம். இப்போ நான் இது கூட சிக்கன் ஆட் பண்ணுறேன். சிக்கன் வந்து நம்ம ஏற்கனவே நான் பொரிச்சு வச்ச சிக்கன். ஸோ அதனால் அதில் உப்பு இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் அதுக்கு தேவையான உப்பு நான் இதில் சேர்க்க போகிறதில்ல. அண்ட் அது கூடவே நான் வந்துட்டு சிக்கன் குழம்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதுதான் இதோட டேஸ்ட்டே. அண்ட் இது சேர்க்குறதுனால தான் நம்ம வந்துட்டு இஞ்சி வெள்ளைப்பூடு கூட தனியாக சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதுலேயும் அதுக்கு தேவையான உப்பு இருக்கும். அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா எந்த உப்புமே சேர்க்க போகிறதில்ல. இந்த வெங்காயத்துக்கான மசாலாக்கான உப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த மாதிரி கரண்டியாலேயே லைட்டாக கொத்தி விட்டுக்கோங்க. அந்த சிக்கனோட அந்த மசாலா எல்லாம் நல்லா ஊறட்டும். ஏன்னா நம்ம சிக்கன் 65 அப்படிங்கிறதுனால வெளியே மட்டும் தான் மசாலா இருக்கும். உள்ளே நம்ம பிச்சு போடுற பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா ஒயிட்டாக இருக்குது. அப்படிங்கிறதுனால உள்ளெல்லாம் மசாலா இறங்கட்டும். ஸோ இப்போ இது கூட நான் வந்துட்டு பரோட்டாவை குட்டி குட்டியாக பிச்சு போட்டு அதையும் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போவே கண்டுபிடிச்சிருப்பீங்க சிக்கன் கொத்து பரோட்டா தான் நம்ம செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ அதுலேயே நம்ம மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஸோ 3 பொருளுமே நம்ம வீட்டில் மிச்சமான பொருள் தான். அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் தான் இந்த வெங்காயம், இது மசாலா பொடி எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடியது தான். ஸோ ரொம்ப டக்குன்னு செஞ்சிடலாம், ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இப்போ இந்த மசாலா வந்து இந்த பரோட்டாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 to 7 மினிட்ஸ் இந்த மாதிரி குக் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை கிளறி விட்டுட்டு பிளேட்டுக்கு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஸோ பார்த்திங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கரண்டியாலே லைட்டாக கொத்தி விட்டுக்கோங்க. சிக்கன் கொத்து பரோட்டா மாதிரி ரெடி ஆயிரும். அண்ட் அப்படி இல்லைன்னா டம்ளர் இருக்கும்ல, நல்ல எட்ஜு வந்து நல்ல ஷார்ப்பான டம்ளர் இருக்கும். ஸோ அதை வச்சு கூட நீங்கள் கொத்தி விடலாம். நம்ம வீட்டில் எப்போது இருக்கக்கூடிய சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம இந்த ரெசிபி வந்து ரெடி பண்ணுறோம். அதே மாதிரி ரொம்ப டக்குன்னு ரெடி பண்ணலாம், ரொம்ப டைம்லாம் ஒன்றும் எடுக்காது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். And இது வரைக்கும் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.
ஸோ நம்ம சேனலில் கிவ்அவே நடந்துகிட்ருக்கு. அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் எல்லா வீடியோவும் வாட்ச் பண்ணிட்டு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்ஸை, உங்களோட பொண்ணான கமெண்ட்ஸை சொல்லுங்கள். கமெண்ட்ஸ் அடிப்படையில் தான் நம்ம வின்னர்ஸை செலக்ட் பண்ணுவோம். ஸோ வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணதுக்கப்புறமா வின்னர்ஸை வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு பெரிய கிஃப்ட் ஒன்று கொடுக்க போகிறோம். ஸோ மறக்காமல் எல்லா வீடியோவும் பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இதே டைம் இன்னும் ஒரு செமையான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாய்.